சோறு வந்தாச்சு. ஆமாம், இலையை நல்லா கொழுந்து இலையாக விட்டு வந்தாச்சு. இது தண்ணி வீட்டில் மண்பானையில் ஊற்றி வச்சுருக்க தண்ணியை ஊற்றி விட்டுருக்க. இந்த குளிர் இந்த வெயிலுக்கு மண்பானை தண்ணி குடித்தா தான் நல்லா இருக்குது கொஞ்சம். ஆமாம், குழம்பு பயிர் இன்னைக்கு ரொம்ப பசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு முடியல. நல்லா சுட சுட சோறு. என்ன குழம்புனா நேற்று வச்சா ஆட்டுக்கறி. ஊற்றியாச்சு. மூச்சும் போக மாட்டேக்கு, ஒன்றும் போக மாட்டேக்கு. என்ன ஆட்டுக்கறினா செம்பிளி ஆட்டுக்கறி. நேற்று ஒரு அண்ணன் கொண்டாந்தாப்புல, ஒரு அண்ணன் அவர் வீட்டில் ஏதோ கோயிலுக்கு வெட்டினாவளோ என்னமோ தெரில. ஆனால் அவர் ஒரு கிலோ கொண்டாந்து கொடுத்துருக்காரு. வேறு லெவலு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று நல்லா இருந்தது சாப்பிடும்போது. நல்லா நெஞ்சு கறி தான் சாப்பிட்ணும். கறியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டுக்கறியிலலாம் சந்து கறி வாங்க ஆசைப்படாதீங்க. ஏன்னா சந்து கறிலாம் அவ்வளவு, அது வந்து சக்கை கறி. டேஸ்ட்டுன்னா நெஞ்சு கறி, கழுத்துக்கட்டு கறி, இது தான் டேஸ்ட்டு. குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சில்லு எலும்பு இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் அதை சாப்பிட்றது அவ்வளவு சத்து. அது தெரிஞ்சுக்கிடுங்க. ஃபஸ்ட் கிளாஸு. எங்கள் அம்மா ஆட்டுக்கறி வச்சாலும் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பா. அப்போ தான் அது சாப்பிட நல்லாயிருக்கும். மூடி கிலோ ஒன்று, மண்ணு கிலோ ஒன்று தானே. அப்படிப்போ அப்பா, அந்த மண்பானை வாடையும் அந்த தண்ணி குடிக்க எவ்வளவு தொண்டைக்கு எதமாக இருக்குது தெரியுமா? வெயில் காலம் மண்பானையில் தண்ணி குடித்தா ஜில்லுன்னு இருக்கும். மழை காலம் குடித்தா கொஞ்சம் ஹீட்டாக இருக்குமாங்க. ஆனால் அதுவும் கொஞ்சம் குளிச்சா தான் இருக்குது. சும்மா அது பொய். உங்களுக்கு கொஞ்சம் புளி ரசம் நல்லா இருந்துங்கண்ணே. புளி ரசம் இல்லாமல் ஆக்காட்டுங்கண்ணே. ஆகாட்டு ஆகாட்டு ஆ. எப்படி நல்லா இருக்கா? எல்லாரும் சாப்பிட பாம்பு செட்டுக்கு வாங்க.